செயற்பால தோறும் அரணே ஒருவர்க்கு உயர்பால தோறும் பழி. 14/12/2016 டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை, துர்முகி வருடம் கார்த்திகை மாதம் 29ஆம் தேதி. ஸ்ரீ பராசக்தி அம்மன் தெப்போத்சவம். திருவண்ணாமலை ஸ்ரீ அபிதகுச்சாம்பிகை சமேத ஸ்ரீ அருணாச்சல நாயக்கர் கைலாசகிரி பிரதக்ஷணம். நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சந்திராஷ்டமம் அனுஷம் கேட்டை.
ஞான புதையலாக இருக்கக்கூடிய திருமந்திரம் வாழ்வுக்கு பல வழிகளை சொல்லுகிறது. எவ்வாறு நம்முடைய மனக்கவலைகளை வெல்வது, வாழ்வில் எவ்வாறு முன்னேறுவது, வாழ்வில் துன்பத்தை எவ்வாறு எதிர்கொள்வது, எல்லாவற்றையும் விட நமக்கு எழுதி வைத்த விதியை எவ்வாறு அழிப்பது, விதியை வெல்லுகின்ற வழியை பல திருமந்திர பாடல்களே சொல்லிக்கொண்டே வருகிறார். அந்த விதியை அழிக்கின்ற ஒரு நிலை இந்த அருமையான திருமந்திரம் 1232வது திருமந்திரம், 4வது தந்திரம், அதில் 8வது ஆதார ஆதேயம். இதில் 1232 இந்த ஒரு பாடலை நீங்கள் படித்தாலே உங்கள் விதியை வென்று விடலாம். வென்றிடல்லாகும் விதி வழி தன்னையும் வென்றிடல் ஆகும் வினை பெரும் பாசத்தை வென்றிடல் ஆகும் விழை புலந்தன்னையும் வென்றிடு மங்கைதன் மெய் உணர்வோர்க்கே வென்றிடலாகும் விதி வழி தன்னையும். இதை விட தெளிவாக யார் சொல்ல முடியும்? விதியை வெல்லலாம். வெல்ல முடியாது என்பதனால தான் அதுக்கு பேரே விதி. ஏன்னா விதியை யாராலும் வெல்ல முடியாது, விதிக்கப்பட்டது. ப்ரோக்ராம் பண்ணிடுறாங்க கம்ப்யூட்டரில். அப்படி கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் பண்ணதை கூட நாம் உள்ளே நுழைந்து மாற்றி விடலாம். ஏன்னா மனிதன் கண்டுபிடித்தது தானே கணினி. ஏன்னா மனிதன் கண்டுபிடித்த கணினியை ப்ரோக்ராம் பண்ணதை மாற்றி அமைக்கும் பொழுது இறைவன் நம்மை கம்ப்யூட்டர் போல விதியால் கண்டுபிடித்ததை இறைவன் மாற்றி எழுத முடியாதா? ஏன்னா உருவாக்கியவனே அவன்தான். உருவாக்கியவனால் தான் அந்த விதியை மாற்ற முடியும், விதிவிலக்கை கொண்டு வர முடியும், மற்றவர்களால் முடியாது. எனவே இந்த அருமையான பாடலில் வென்றிடலாகும் விதி வழி தனையும். எப்படி அந்த வழி? அதைத்தான் சொன்னார். வென்றிடலாகும் வினை பெரும் பாசத்தை வெல்ல வேண்டும். பாசம்னா இந்த படிக்கட்டில் பாசி இருக்கும், பாசம் இருக்கும். யாராவது கோயில் குளத்தில் அவசரப்பட்டு இறங்கினாங்கன்னா வழுக்கி விட்டுடும். அந்த குளத்தில் தெரியாதவர்கள், முன்பின் தெரியாதவர்கள் இறங்கினாங்கன்னா அந்த பாசம் இருக்குது பாருங்கள், பாசி வழுக்கி விடும். வாழ்க்கையிலும் அப்படித்தான் நம்மை பாசம் வழுக்கி விடுகிறது. நம்முடைய பிள்ளைகள், மனைவி, இவர்கள் மேல் செலுத்துகின்ற பாசம் உண்மைன்னு நினைக்கிறோம். இது பாசமல்ல, பல நேரங்களில் வழுக்கி விடுகின்றோம். இறைவன் மேல் வைக்கின்ற பாசம்தான் உண்மையானது, பயனுடையது. இந்த அருமையான வரிகளில் சொல்லுகிறார், வென்றிடல்லாகும் வினைப்பெரும் பாசத்தை. பட்டினத்தார் ஒரே நாளில் பையன் எழுதி கொடுத்தா காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைபிடிக்கணும்னு எல்லாத்தையும் முற்றும் துறந்த முனிவராயிட்டார். கௌதம புத்தர் அப்படியே முற்றும் துறந்த முனிவராயிட்டார். இந்த 2 பேரை தவிர வேறு யாரையும் சொல்ல முடியாது உலகத்தில். ஏன்னா நாம் பாசத்திற்கு அடிமையாகி விடுகின்றோம், அவர்கள் பாசத்தை வென்று விடுகிறார்கள். எனவே ஞானத்தை பெற்று விடுகிறார்கள். அப்படிப்பட்ட வென்றிடு மங்கைதன் மெய் உணர்வோர்க்கே. மங்கைன்னா பராசக்தி. அந்த பராசக்தியினுடைய நினைவு இருந்தால், அந்த பராசக்தியினுடைய கருணை இருந்தால் நாம் புலன்களை வெல்ல முடியும். புலன்கள் தான் நம்மளை களிறுன்றார். அதாவது 5 காட்டியான மாதிரி நம்ம உடம்புல இருந்து கொண்டு மெய், வாய், கண், மூக்கு, செவி இழுத்துட்டு போகுது. அதையெல்லாம் முதலில் அடக்கி விட்டால் நாம் அம்பிகையினுடைய அருளால் புது வாழ்வு பெறுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே புதிய மலர்ச்சி கிடைக்கும் என்று இந்த திருமூல பாடல் நமக்கு சொல்லுகிறது. ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஸ்ரீசைலே சுதயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதேந்திர பிரவணம் வந்தே ரமஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்னுடைய நிறைவான திருமொழி. விஷ்ணுவை தன்னுடைய சித்தத்திலே கொண்டு விஷ்ணு சித்தர் என்கின்ற இயற்பெயரை கொண்டவர். பெருமானே நன்றாக இருக்க வேண்டும் என்று பல்லாண்டு பாடியதனால் பெரியாழ்வார் என்ற திருநாமம் பெற்றவர். இப்படி பல சிறப்புகளை தன்னுடைய வாழ்நாளில் பார்த்தவர். ஆண்டாளான பூமி பிராட்டியான ஆண்டாளையே தன்னுடைய மகளாக வளர்த்து வந்தவர். அழகான பக்தி இயக்கம் என்கின்ற இயக்கத்திற்கு உயிர் கொடுத்தவர். பிள்ளைத்தமிழினுடைய முன்னோடி. இப்படி பல சிறப்புகளை பெற்ற ஆழ்வார்னுடைய
நிறைவான திருமொழியை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். அதில் இந்த பாசுரம் இருக்கின்றதே, இதனை வேடிக்கையாக கூட சொல்வது உண்டு. என்ன சொல்லுகின்றனர் என்றால், இந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் என்ன செய்தான் என்றால், அவருடைய இருப்பிடமான ஸ்ரீவைகுண்டத்தை விட்டுவிட்டான், திருப்பார்கடலை விட்டுவிட்டான், வேறு பல திவ்ய தேசங்களையும் விட்டுவிட்டானாம். கடைசியில் எங்கு வந்து சேர்ந்தான்? இந்த ஆழ்வாரனுடைய ஆத்மாவிற்குள் புகுந்து கொண்டானாம், அவருடைய மனத்திலே உட்புகுந்தானாம். அதனால் முன்னோர்கள் எப்படி அனுபவிக்கின்றார்கள்? நாம் நேரடியாக பெரியாழ்வாருடைய மனத்திலே நம் காதை வைத்து கேட்டால் என்ன சத்தம் கேட்கும்? இந்த இதயத்தினுடைய சத்தம் கேட்காது, மாறாக அலைக்கடலினுடைய சத்தம் கேட்குமாம். ஏனென்றால் இந்த எம்பெருமான் தன்னுடைய படுக்கையான ஆதிசேஷனோடும் அந்த திருப்பார்கடலினோடும் நேரடியாக வந்து ஆழ்வாருடைய ஹிருதயத்திலே புகுந்து கொண்டானாம். அப்படிப்பட்ட அந்த உயர்ந்ததான பக்தியை ஆழ்வார் பாசுரங்களிலே காட்டி அமைகின்றார். அப்படிப்பட்ட நிறைவான திருமொழி இந்த திருமொழி. பனிக்கடலில் பள்ளிக்கோளை பழகவிட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழவல்ல மாய மணாள நம்பி, தனிக்கடலே தனிச்சுடரே தனி உலகே என்றென்று உனக்கிருப்பிடமாயிருக்க என்னை உனக்குரித்தாக்கினையே என்று ஆழ்வார் காண்பிக்கின்றார். என்ன இருக்கின்றது? தனிக்கடல் இருக்கின்றது, தனிச்சுடர் இருக்கின்றது, தனி உலகம் இருக்கின்றது. அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு என்னுடைய ஆத்மாவினை என்னை உனக்கு ஏற்றபடியாக மாற்றிக்கொண்டாயே. தனிக்கடல் திருப்பார்கடல், தனிச்சுடர் ராமனாக அவதரித்தது ரவிகுலம் என்று பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட சூரிய வம்சம், அதனையும் விட்டுவிட்டு தனி உலகமான அந்த ஸ்ரீ வைகுண்டம் அதையும் விட்டுவிட்டு ஆழ்வாருடைய மனதில் புகுந்து கொண்டானாம் எம்பெருமான். அதை ஒவ்வொரு நிலையிலும் ஆழ்வார் அனுபவித்து அனுபவித்து சிலிர்த்து போகின்றார். பக்தியினுடைய விஷயத்தை, பக்தியினுடைய சிகரத்தை ஆழ்வார் காண்பிக்கின்றார். எங்கே இருந்தான் இந்த எம்பெருமான்? திருப்பார்கடலிலே சயனித்து கொண்டிருந்தான். எப்படிப்பட்ட சயனம்? ஆதிசேஷன் என்கின்ற படுக்கையின் மீது ஸ்ரீதேவியும் பூதேவியும் தம்முடைய திருக்கரங்களால் எம்பெருமானுடைய அந்த திருவடிகளை பார்த்து பார்த்து பிடித்து கொண்டிருப்பதான அந்த அருமையான நிகழ்வு, அதையெல்லாம் ஒரே வினாடியில் மறந்துவிட்டு அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு என் மனக்கடலில் வந்து புகுந்தாயே. இந்த மாயத்திற்கு, இந்த ஆச்சரியமான தன்மைக்கு ஏதேனும் நிகர் உண்டா என்று ஆழ்வார் பல நிலைகளில் போற்றிப் பாடுகின்றார்.